நம்ம எதிர்பார்த்தது அப்படியே நடக்க ஆரம்பிக்குது. குமரன் வந்து இப்ப அப்ராட் போற மாரி ஒரு விஷயத்த கொண்டு வருவாங்க. இதுதான் வந்து தொன்று தொட்டு நடந்துகிட்டு இருக்க வழக்கம். நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியல்ல கத்திங்கிற கேரக்டர்ல ராஜு நடிச்சிட்டு இருந்தார். பிபி சீசன் 5 போறதுக்காக அப்படியே வந்து அவர் வந்து துபாய் போறாருன்னு முடிச்சாங்க. அதுக்கப்புறம் பழனிச்சாமி அப்படின்னு ஒரு கேரக்டர் பாகியலட்சுமியில ரஞ்சித் இருந்தாரு. அவர் போன சீசன் போகும்பொழுது அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து அவர் அப்பயும் சிங்கப்பூர் போறாருன்னு முடிச்சாங்க. இப்ப சரி சிங்கப்பூர், துபாய்லாம் முடிஞ்சுச்சேன்ட்டு இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலேசியா போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்ப குமரன அனுப்ப போறாங்க. குமரன் கிட்டக்க வந்து அந்த கடையில அந்த காஸ்டியூம் டிசைனர் வந்து 10 துணிய வாங்கிட்டு அதுக்கான காசையும் குடுத்துட்டு, ஒய்ஃப்‌க்காக நீ பாசமா இருக்கிறது வேற. இருந்தாலுமே உன்ன பத்தியும் நீ யோசிக்கணும்ப்பா. உன் உடம்ப பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு, மலேசியால ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நீ அங்க வந்து தான் தைக்கிற மாரி இருக்கும். ஆனா நெறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிர்றாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய அவர் எடுத்துக்கிட்டு தான் போறாருங்கிறது நமக்கு தெரியுது. அவர் அப்படியே டயர்ட் ஆயி அங்க கடையிலேயே படுத்திருக்கும் பொழுதே, கங்கா, விஜய் காவேரியோட அங்க வந்து, இவர் தூங்கிட்டு இருக்காரு. லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்படிங்கும்போது, உள்ளார போய் பார்க்கும்பொழுது, நம்ம கிளம்பலாம். அவங்கள அவங்களே பார்த்துப்பாங்கங்கும்போது, இல்ல அக்காவ எப்படி தனியா விட்டுட்டுங்கிறாங்க காவேரி. நீயாச்சும் ஒழுங்கா உன் மாமாவ நம்புன்ட்டு கூட்டு போயிடுறாரு காவேரிய விஜய். அங்க அவங்கள எழுப்பி, இவர் உடனே எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு அவர இவங்கள பார்த்த உடனே வந்து என்னாச்சுன்னு கேட்டா, "நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் அப்படி வந்து எனக்கு தெரியாது. நீங்க என்ட்ட சொல்லியிருந்திருக்கணும். என்னால தாங்கவே முடியல." அப்படிங்கும்போதே வந்து, "நான் சொல்லியிருந்தாலும் நீ அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்ட. வேலை இருக்குன்னு சொன்னாலும் 4 நாள்லாம் உங்களால முடிக்க முடியாதுன்னு என்ன டீமோட்டிவேட் தான் பண்ணியிருப்பேங்கிறாரு இவரு. இளையராஜா சார் சாங்ஸ் எல்லாம் ஓடுது பேக்ரவுண்ட்ல. முடிச்ச அப்புறம் ஒருத்தர் பார்த்துக்கும் பொழுது வந்து, எல்லாரும் என்ன வில்லி மாரி பார்க்குறாங்க. நீங்க அழகா எல்லார்கிட்டயும் வந்து மொத்தமா எல்லாரும் இருக்கும்போது பேசாம போன அப்புறம் பேசுனீங்க. நான் எல்லார் முன்னாடியும் சீன் கிரியேட் பண்ணி பெரிய வில்லி ஆயிட்டேன். உங்க அம்மாலருந்து மேரி வரைக்கும் எல்லாரும் என்ன வில்லியா பார்க்குறாங்கன்னு இவங்க புலம்பிட்டு இருக்க. விடு கங்கா, விடு கங்கான்னு இவரு பேசிட்டு இருக்காரு. ஆனா கங்கா இன்னுமே வந்து தன்னுடைய தவறுகள முழுசா உணர ஆரம்பிக்கல. நம்மள மத்தவங்க என்ன நினைப்பாங்கிறத பத்தி தான் கவலைப்படுறாங்களே தவிர, அவங்க வந்து நம்ம வந்து அந்த இடத்துல நடந்துக்கிட்ட விதமே தப்புங்கிறத யோசிக்கல. என் பக்கம் ஒரு நியாயம் இருக்குல்லங்கிறாங்க. எங்க இடம், பொருள், ஏவல்னு ஒரு விஷயம் இருக்கு. நம்ம சேனல் பேர்லாம் சொல்ட்டோம். ஸோ அதுக்கேத்த மாரி வந்து இருந்துக்கணும் அப்படிங்கிறது கங்காவுக்கு தெரியாத மாரி தான் இப்ப காமிக்கிறாங்க. இதுக்கிடையில தான் வந்து விஜயும், காவேரியும் நடந்து அப்படியே பேசிக்கிட்டே வராங்க. நடந்தே போலாம் கொஞ்ச நேரத்துக்குங்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி வந்து தங்களுடைய ஆசைகள்லாம் பேசிட்டு இருக்கும்போது, காவேரி ஒரு விஷயத்த அழகா சொல்றாங்க. எனக்கு சின்னதுலேருந்தே வந்து மத்தவங்களுக்கு குடுக்க தான் பிடிக்கும். என் குடும்பத்துக்கு செய்யணும்னு தான் தோணும். எனக்குன்னு ஒரு விஷயத்த எடுத்துக்கிறது எனக்கு கில்ட்டா தோணுங்கிறாங்க. நெறைய பேர் அந்த மாரி இருக்காங்க. நெறைய வீட்ல அம்மாக்களே இப்படி இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்கும்? அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் அப்படிங்கிறத சொல்றதுக்கு தயங்குவாங்க. அது சொல்றது தப்புன்னு நெனைப்பாங்க. குற்ற உணர்ச்சி மாரி இருக்கும். என்ன நமக்கு பிடிச்சத இது பண்றோம். எல்லாத்துக்கும் பிடிச்சது தானே செய்யணும். அப்படின்னு மத்தவங்கள பத்தி யோசிப்பாங்க. அந்த மாரி தான் நான் வளர்ந்துருக்கேன். அதனால தான் என்னால வந்து பசுபதி கூட சண்டை போட முடிஞ்சுச்சு. ஆனா, என்னால நான் வந்து என்னுடைய காதலுக்காக வந்து நின்னு சண்டை போட முடியல அப்படின்னு காவேரி சொல்றது ஒரு மாரி லாஜிக்கலாவும் சரி, எமோஷனலாவும் சரி, சைக்காலஜிக்கலாவும் சரி, சரியா பட்டுச்சு. ஒரு மெச்சூரிட்டியோட அது பேசுனாங்க. இந்த மெச்சூரிட்டி தான் நடுவுல கொஞ்ச நாள் மிஸ்ஸிங்கா இருந்துச்சு. இப்ப இத பேசிக்கிட்டே வரும்பொழுதே வந்து பார்த்தீங்க அப்டின்னா வந்து ஐஸ்கிரீம் வேணுமான்னு கேட்டு, ஐஸ்கிரீம் கடைக்கு போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன்னு விஜய் உள்ளார போறாரு. இப்ப காவேரி இங்க நின்னுட்டு இருக்காத, பசுபதி அந்த பக்கம் பார்த்து அவங்கள தட்டி தூக்கணும்னு நெனைக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறது தான் அடுத்த ஒரு விஷயம். ஸோ குமரன் அப்ராட் போறாரு. இங்க இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறத பத்தியும், இப்ப இந்த விஜய் காவேரி வாழ்க்கையில ஒரு நெகட்டிவான ஒரு ட்ராக் வந்துருமாங்கிறத பத்தியும் உங்க கருத்து என்னங்கிறத சொல்லுங்க. அப்படியே மறக்காம இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி, நம்ம இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ்வையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.